எஸ் நம்ம வந்து ஒரு சிஎஸ் ரேங்க்கில் போயிருந்தோம் கைஸ். அப்போ வந்து என்னன்னு தெரியல, டக்குனு டீம் எல்லாம் காலி. பார்த்தா ஹாக்கரு கைஸ். சரி எப்படியாச்சும் நம்ம அவனை போட்டுருந்தோம். வண்டியை சேஃபாக வச்சுருந்தேன் கைஸ். வெளில போகலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே வெளில போகிறதுக்கு முன்னாடியே போட்டான் கைஸ். அவ்வளோ பெரிய ஹேக்கராக இருக்கான் பாருங்கள். எனக்கு லாஸ்ட்டில் ரிப்போர்ட் அடிப்போம், அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம யூடியூப் சேனல் புதுசாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை நடிக்கிறது தெரில, எப்படியும் அடிக்க தான் போகிறான். இந்த ஹேக்கர்லாம் அடிக்க தான் வரான்னு தெரியல கைஸ். நம்ம எவ்வளோ ஸ்டேட்டஸில் வந்து குறைச்சி விட்ருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்களா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஐடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒருத்தர் ஏஞ்சல் பேண்ட்லாம் வச்சுருக்கிறாங்க கைஸ். நம்மகிட்ட அவ்வளோ இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க. நியூ பிளேயர் தான் சோப்பா. போனோன்னு அடிச்சிட்டானுங்க கைஸ். யோயோ ரிப்போர்ட் அச்சு விட்டேன், என்ன ஆச்சுன்னு தெரில. அவ்வளோதான், அடுத்த மேட்ச்சு. டே எல்லாம் சேஃபான இல்லைண்டா டே, ப்ளீஸ்ரா டே. முக்கியத்தில் சேஃபானதுக்கு எல்லாத்தையும் தெரியாது. இல்லைங்க பார்க்கலாம், அடிப்பானா இல்லை ஹேக் யூஸ் பண்ண மாட்டானா. ஓ நான் இவனுங்களாம் எதுக்கு தான் வரானுங்கன்னு தெரில. டே சேஃபானடா டே. சரி அங்கே க்ளோவல் போடுறா டி, டி க்ளோவல் போடுறா. அதாடா அடிக்க முடியாதுடா அவனால், அதாடா டி. எவனோ வெளில போயிடாதீங்கடா, வெளில போனால் சுற்றுவீங்கடா. ஒரு கிளாச்சி எனக்கு சவால் தான். எவனாச்சும் வெளில போகாதீங்கடா டி, வெளில போனால் அச்சுவான்டா. ஐயோ அவனுக்கு டீமேட்டு வேண்ட்டு போய் சாவறானுங்க ஜோனில். ஐயோ இவன் வேற உள்ள எமௌண்ட்லாம் போட்டுனுக்கிறான். நம்மள கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். வர மாதிரி தெரில, ஹேக்கு யூஸ் பண்ணி நிறுத்திட்டானோ, நல்லவன் ஆயிட்டானோ. இல்லை இந்த ஹேக் யூஸ் பண்ணி நல்லவன் நம்ப முடியாது. ஒருத்த வெளில போனா காலி, அவ்வளோதான் காலி. ஐயோ இன்னொருத்தண்டே செத்துட்டான். எலிமினேஷன் எப்படிப்பா? ஏய் யார் சாமி பக்காவாக இருக்கு சுடு.